வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். ராக்கம்மா கிச்சனில் கருவாடு வறுவல். இது போல் கருவாடு எடுத்து தலையை கிள்ளிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 வாட்டி தண்ணி ஊற்றி அலசி கருவாட்டை போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போது இது எடுத்து அப்படியே பேனில் வறுக்கலாம். கடலை எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சவுடன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க 1 ஸ்பூன். கருவேடில் உப்பு இருக்கும், அதனால் நமக்கு தேவையாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டு கருவாட்டில் உப்பு இருக்குன்னு சொல்லாதீங்க. கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறம் கழுவி வச்ச கருவாடு, அப்படியே ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இது போல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது 2 வீட்டுக்கு வாசனை வரும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மொளன்னு ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கு மீடியமான பண்ணால் மீடியமாக கூட வாங்கி எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான கருவாடு வறுவல், நெத்திலி கருவாடு வறுவல், கருவாடு தொக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த நெத்திலி கருவாடு தொக்கில் நம்ம பழைய சாதம், கஞ்சி, அப்புறம் கூழ், ரசம் சாதம், சாப்பாடு, இதிலே சாப்பாடை போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம். அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு கூட சைடிஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.